Welcome to Chandra Mass. So SSC CONSTABLE exam கான டேட் டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம், எந்த இடத்துல எக்ஸாம், எத்தனை மணிக்கு எக்ஸாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இப்போவே தெரிஞ்சுக்கலாம். இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sscsr.gov.in அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடியின் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்ன்னு இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோ த டைம் டேட் அண்ட் பிளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதில் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த பேஜே ஓப்பன் ஆகிற மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இந்த பேஜில் உங்களோட நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களுடைய ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஞாபகம் இருக்குதுன்னா அதை என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணுங்கள். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று பண்ணால் கூட போதும். ஓகே, ஸோ பண்ணிவிட்டு நோ த ரோல் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜில் உங்களோட ரோல் நம்பர், நேம், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஃபாதர்ஸ் நேம் இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னைக்குன்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம், அதாவது இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த டைமுக்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஏன்னா ஸ்டார்ட் ஆகிற டைம். அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து எந்த டைமில் நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. எந்த பிளேஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பிளேஸ் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. எக்ஸாக்டாக அது எந்த காலேஜில் அல்லது எந்த ஸ்கூலில் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வர்றப்போ தான் தெரியும். ஓகே, ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் உங்களுக்கு என்னைக்குன்னு சொல்லியிருக்காங்களா, அதாவது இந்த டேட்டு சொல்லியிருக்காங்களா, இந்த டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னால் நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு எத்தனாம் தேதி எக்ஸாம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வெளியூரில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல எக்ஸாமோ அந்த இடத்துல எப்படி ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எக்ஸாமை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் வந்து கொடுத்துக்கிட்டே வர்றோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சிலபஸில் மேத்ஸ் ரீசனிங் ஃபுல்லாகவே ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் படிக்கவே ஆரம்பிக்கல, இருக்கக்கூடிய அந்த 10-15 நாளில் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியாதவங்க அந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சேனலில் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகே, அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி இல்லைன்னா அந்த 15 டே ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரீ வீடியோஸை எப்படியெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், அதாவது மேத்ஸுக்கும் ரீசனிங்க்கும் கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துருக்க வீடியோஸை மட்டும் பார்த்தா போதும் உங்களால் 45 மார்க்குக்கு மேலே எடுக்க முடியும். ஓகே, இருக்கிற டைமில் அதை எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும். 45 மார்க்கு மேலே ஸ்கோர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட ஆப்பில் கொடுத்துருக்கோம். ஓகே, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கக்கூடிய வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது 20 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜின்னு தான் இருக்கும். அதில் நான் வந்து நடுவில் சொல்லியிருப்பேன் எப்படி நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ அதனால் நீங்கள் வந்து அது வேறு வீடியோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. ஸோ நான் தனியாகவே அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஒருவேளை உங்களால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ பார்க்க முடியல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு தனியாக நான் அந்த வீடியோட லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.